மனுஷனா சைக்கோ நாய்களடா. டேய் நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்தவன். எஸ்பி சொன்னா என்ன, டிஎஸ்பி சொன்னா என்ன, நீ உள்ளூர்காரன் தானே. அஜித்குமார் என்ன உனக்கு விரோதியா? அஜித்குமார் உனக்கு விரோதியா? ஒரு வழக்கு கூட 28 வயசு வாங்காத ஒரு சின்ன பையன் இளைஞன அப்படி என்னடா உங்களுக்கு வெறி? என்ன வெறி? என்ன வெறி? ஒரு நாள் இரவு முழுக்க தண்ணீர் கொடுக்காம, உணவு கொடுக்காம அடித்து கொண்டிருக்காம, வழி தாங்க முடியல. எல்லாமே ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியா இருக்கு. கோவிலுக்கு போனா HRNC அதிகாரிகள் இருப்பாங்க, பக்தர்கள் இருப்பாங்க, பூசாரிமார்கள் இருப்பாங்க. நம்மளை பார்த்து காப்பாத்திடுவாங்க. பத்திரகாளி நம்மளை காப்பாத்திடுவா. எப்படியாவது சொந்தக்காரன் இருப்பான்டா, எவனாவது ஒருத்தன் பாத்துருவான்டா அப்படின்னு. ஐயா நான் தான் என் நகை எடுத்தேன், கோயிலுக்கு கூட்டு போங்கயா, நான் காட்டிடுறேன்யா அப்படின்னு இருக்கான். வாடா இப்ப வழிக்கு வந்தியா வாடா. போலீஸ்கார எப்படி பேசுவான்? வாயை திறந்தாலே தேனா மூணா திராவிடம் தான் வாயில வரும். பேசிருக்கான், கெட்ட கெட்ட வார்த்தையில பேசுறான், கூட்டு போறான். நேரா மடப்புறத்துல வச்சு திருப்பி ஆரம்பிக்கிறாங்க. எங்கடா வச்சிருக்க நகைய? ஐயா நான் தெரியாம சொல்லிட்டேங்க, யாராவது காப்பாத்துவாங்கன்னு சொன்ன நகையை நான் எடுக்கலாம். திருப்பி தான் அந்த மடப்புறம் பத்திரகாளி அம்மன் வேண்டியதையெல்லாம் தருவாள் என்று சொல்லுகிற, கேட்டதையெல்லாம் தருவாள் என்று சொல்லுகிற அந்த பத்திரகாளியுடைய பின்னாடி வச்சு அவனை எவ்வளவு ஒருத்தன் 2 பேர் படுக்க போட்டு 2 பேர் தடிமாட்டு பயலுக காலில் நின்றுருக்கான். ஒருத்தன் தலையில ஏறி மிதிச்சிருக்காங்க. அதனால காலில் தலையில ஏறி மிதிச்சிருக்கான். ஆணுறுப்பு வெதர்ல எட்டி மிதிச்சிருக்கான், செதஞ்சிட்டான். ஒரு மனிதனுக்கு எங்க அண்ணன் கூட யாரும் சொன்னாங்க, டேய் கூலிப்பட கொலை பண்ணா கூட